புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார். புதுச்சேரியில் மூடியிருக்கும் ரேஷன் கடைகளை திறந்திட வலியுறுத்தி 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு விரைவு பேருந்தை பணிமனையில் மறித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 22 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை வைத்தியலிங்கம் எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார். திருபுவனை பகுதியில் சிலர் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது அங்கே கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த 4 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். 4 பேரையும் துரத்தி சென்று மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த அண்டா குண்டா நவீன்குமார், கையார் சதீஷ், ஷேக் பாபுலு, ஆரப் ஜேம்ஸ் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 1,20,000 மதிப்புள்ள 4.5 கிலோ கஞ்சா, 4 மொபைல் போன் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இவர்கள் 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய போலீசாரை சட்டம் ஒழுங்கு பிரிவு எஸ்பி நாரா சைத்தன்யா வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரியில் மூடியிருக்கும் ரேஷன் கடைகளை திறந்திட வலியுறுத்தி 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலமாக திகழ்கிறது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்ததிலிருந்து இதுவரை பொது விநியோக திட்டம் அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மூடியிருக்கும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பவை கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அன்பழகன் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு விரைவு பேருந்தை பணிமனையில் மறித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக அண்ணா, சிஐடியு, பாட்டாளி, சிஎம்எஸ் ஆகிய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள 2 தமிழக அரசு பணிமனையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 50% தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனிடையே புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்பு 30க்கும் மேற்பட்ட அண்ணா, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பணிமனை நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தை வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அங்கிருந்த தேமுசாவின் பணிமனை செயலர் பக்தவச்சலம் பேருந்தை பணிமனையில் இருந்து வெளியே அனுப்ப கோரி காவல்துறையினரிடம் முறையிட்டார். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 1/2 மணி நேரம் போராட்டம் முடிந்த பின்னர் பணிமனையில் இருந்து பேருந்து வெளியே சென்றது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 22 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை வைத்தியலிங்கம் எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட திருமுருகன் வீதி, அன்னை வேளாங்கண்ணி வீதி, சௌரிராஜன் வீதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் எம்பி சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் 380க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த சிறைத்துறையானது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக மத்திய சிறையில் சிறைவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆடு, பசு, கோழி வகைகள், காபி, மிளகு, திராட்சை, டிராகன் பழம், ஏலக்காய் மற்றும் அரிய வகை மூலிகை செடிகள் நிறைந்த இயற்கை விவசாயத்தை நடிகரும் மற்றும் இயக்குனருமான திரு பார்த்திபன் அவர்கள் கடந்த மாதம் புதுவை மத்திய சிறையை பார்வையிட்டு இச்சிறைச்சாலை ஒரு தவசாலையாக திகழ்கிறது எனவும் மற்றும் சிறைவாசிகளை பாராட்டி சென்றார். மேலும் அவர் சிறைவாசிகளை மனரீதியாக மகிழ்விக்கும் விதமாக பாடகர் ஸ்ரீராம் அவர்களை கொண்டு இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார்.
இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் அவர்கள் உத்தரவு வழங்கினார். இதன் காரணமாக பார்த்திபன் மனிதநேய மன்றம் மூலம் சினிமா பின்னணி பாடகர் ஸ்ரீராம் மற்றும் சபிதா ஆகியோரின் இன்னிசை கச்சேரி மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தலைமை கண்காணிப்பாளர் திரு அழகேசன், கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் கலந்து கொண்டனர். மேலும் பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலம் பாண்டி, செல்வம், சமூக சேவகர் தந்தை பிரியன், சுத்தம் சுந்தர்ராஜன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவற்றில் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான முல்லை நகர் பகுதியில் சேரன் வீதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்கவும், மழை காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு வாட்டம் அமைத்து வாய்க்கால்கள் சரிவர மழைநீர் செல்வதற்கு வழிவகை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்த போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார். புதுச்சேரியில் மூடியிருக்கும் ரேஷன் கடைகளை திறந்திட வலியுறுத்தி 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு விரைவு பேருந்தை பணிமனையில் மறித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 22 லட்சம் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை வைத்தியலிங்கம் எம்பி தொடங்கி வைத்தார்.